ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷமாக இந்த வேத பாட கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக அநேக வார்த்தைகள், அநேக வசனங்களை நம் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பின் சத்தியங்களில் இந்த 13வது பாகத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துக்குரிய காரியங்களை நாம் தொடர்ந்து இந்த நாளில் பேசிக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு பேசுவாராக. எடுத்து ஒரு வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பேசி வருகிறோம். கடந்த வாரங்களில் கூட விசுவாசம் நமக்கு எண்ணத்தை தருகிறது, எண்ணத்தை கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு 6 காரியத்தை குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கும் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதை பார்க்க போகிறோம். செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்திற்கு எப்படி டாக்டர் சொல்றாங்களோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க, சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, கொஞ்ச நேரம் நடங்க, காலையில் எழுந்து என்ன பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, அது உங்களுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே போலதான் இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸசைஸ். என்னது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது எக்ஸசைஸ். இந்த காரியத்தை கட்டாயமாக நமக்கு என்ன பண்ணணும், செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்ப முதலாவது காரியம் அந்த விசுவாசத்தினாலே என்ன சொல்றாரு, கடைசி காரியத்தை சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். அப்படின்னா நாம விசுவாசத்தினாலே வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணணும், வாழுகிறவர்களா இருக்கணும். உங்க வாழ்க்கை எதனால இருக்கிறோம்னா விசுவாசத்தின் பிழைப்புகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நீங்க வாழ்கிற வாழ்க்கை எதுவாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்று சொன்னால், நீங்க விசுவாசிக்கிற வாழ்க்கை உடையவர்களாய் காணப்படணும். உங்க வாழ்க்கை எதுல இருக்கணும், விசுவாசத்தினால் மாத்திரம்தான் இருக்கணும்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றார், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வசனம். வாசிக்கலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கடைசி வசனம், அந்த அதிகாரத்தோட கடைசி வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். ஒருவன் சமசயம் படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த வசனத்துல சொல்ற, ஒருவன் சமுசாயம் அப்படி என்று சொன்னா ஆங்கிலத்துல நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல், அதாவது சந்தேகத்தோடே, சந்தேகமாய், சந்தேகத்திற்குரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையோடு நீங்க எது செய்தாலும் சந்தேகத்தோடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் என்ன பண்றானா
புசிக்கப்படுகிறான். நீங்க செய்கிற காரியங்கள் நீங்க டவுட்ஃபுல்லா இது நடக்குமா நடக்காதா, இது எனக்கு நேர்படுமா ஏற்படாதா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில, இது தமிழ்ல அந்த வார்த்தைகள் இருக்கிறது, நீங்க ஆங்கில வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லுகிற காரியங்கள் டவுட். உங்க வாழ்க்கையில எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, டவுட் படக்கூடாது. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். டவுட்ன்ற காரியம் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஆனால் படிக்கிற பசங்களுக்கு டவுட் வரணும் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க படிக்கிறோம்னா அதில் என்ன வரணும், டவுட் வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, படிக்கலன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது வரக்கூடாதுன்னா டவுட்ன்ற காரியங்கள் வரவே கூடாது. ஏசப்பா இதை செய்வாரா, இதை செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இது நடக்குமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வரங்களை நான் பெறுவேனா பெறமாட்டானா, இந்த காரியங்கள்ல என் வாழ்க்கை இப்படியே தான் போயிருமா அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், டவுட்டே வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசத்தோடு நீ வாழணும் அப்படின்னு சொல்ற. அந்த விசுவாசத்தோடு நீ வாழணும் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசத்திற்குரிய காரியத்தின்படி நீ நடக்கணும்னு சொன்னா, முதலாவது உங்களுக்குள்ள சந்தேகம் என்ற ஒரு காரியம் வரக்கூடாது இல்லையா? ஒரு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த குடும்பம் என்ன ஆயிரும், ரெண்டா போயிடும். அது போலதான் உங்களுக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளுமான உறவுல என்ன வரக்கூடாது, சந்தேகம் என்ற காரியம் வரக்கூடாது. எது எடுத்தாலும் ஆண்டவர் எனக்காக செய்வார். என் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல பேரை கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். என் குடும்பத்திற்குரிய காரியத்தை செய்வார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவார். ஆண்டவர் ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவார். ஆவிக்குரிய வரங்கள் கேட்டுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுப்பார், கனிகளை கொடுப்பார். என்னென்ன காரியங்களை ஆண்டவருக்கு உட்பட்டாக நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நம்ம உள்ள காணப்படணும். அல்லேலூயா. அது எப்படி இருக்கணும்னா டவுட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதை எடுத்தாலும் டவுட் படுறோம், ஆண்டவர் செய்வாரா? இந்த காரியங்கள் ஆபிரகாமுக்குள்ள காணப்படலை. ஆண்டவர் 1 வருஷம் 2 வருஷம் ஆண்டவர் செய்வார், காத்திருக்கிறான். ஆண்டவர் செய்வார். ஏன்னா என் கிட்ட கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார்ல. இந்த வாக்கு தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு செய்வார். இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் சொல்லி நாங்கள் டவுட் படல. ஆண்டவரே உண்மை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தை நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு செய்ய போகிறீங்க என்ற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரோடு நீங்க என்ன பண்ணணும், போகணும். ஆண்டோட சமூகத்துல உள்ள நுழையும் போதே ஒரு புலம்பலோடு நம்ம வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம தேடுகிறவர்களாய் காணப்படும். எப்படி தேடணும், டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த வசனம் கடைசி சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே வராத யாவுமே என்னதான், பாவம். அப்ப நீங்க விசுவாசிக்காம உங்க முயற்சியினால செய்கிற எல்லா காரியம் என்ன சொல்றாரு ஆண்டவரே, பாவம். உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்காம எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவம் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பார்த்துக்கணும், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்க விசுவாசிக்காம உங்க சுயத்தின்படி, உங்க போராட்டத்தின்படி, உங்க பலத்தின்படி, உங்க சத்துவத்தின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே என்னவா, பாவம். உன் வாழ்க்கையில ஒரு குண்டு ஊசி நீ வாங்குறனால விசுவாசத்தினால ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிறோம், வாங்குறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம், கேட்கிறோமா, ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமான காரியமா, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நான் இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய காரியத்துல விசுவாசிக்காம எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாமே பாவமா இருக்கிறது. பாவமான காரியங்களை செய்கிறோம், பாவமான ஒரு தவறான காரியங்களை செய்கிறது பாவம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ இஷ்டத்தின்படி செய்யாம என்ன விசுவாசிக்காம நீ என்னென்ன காரியங்கள் செய்றியோ அது எல்லாமே பாவம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களோடு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் பேசப்படுவதாக. நீங்க விசுவாசித்து எல்லா காரியங்களும் ஆண்டோட சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில வருகிறதான எந்த காரியமும்
பாவம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் காணப்படுவர்களாய் வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் முதலாவது ஆண்டவர் நம்ம எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, நம்முடைய எக்ஸசைஸ் விசுவாசத்தில் முதலாவது எக்ஸசைஸ் என்னன்னா விசுவாசத்தின்படி வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரார். அந்த எக்ஸசைஸுடைய முதல் படி என்னன்னா அவரை விசுவாசித்து வாழ வேண்டும். அதில் சொல்ற ரெண்டாவது காரியம் என்னன்னா நீங்க அதை சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். எப்படி? கொஞ்சம் கூட எனக்குள்ள அவிசுவாசமான காரியம் வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்வார். கொஞ்சம் அவிசுவாசம் வந்துருச்சுனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணிடும்? கொலைத்து போட்டுரும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கவிழ்த்து போட்டுரும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட உள்ள இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவிசுவாசமாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில் பால் வச்சிருக்கிறீங்க, ஒரே ஒரு சொட்டு விஷம் ஊத்தினாலும் என்ன ஆயிரும்? அது விஷமாயிரும். அதே போலதான் உங்க விசுவாசம் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு துளி அவிசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மொத்த விசுவாசத்தை என்ன பண்ணிடும்? அது கெடுத்து விடும். அப்ப அந்த அவிசுவாசத்துக்கு நீங்க அந்த ஒரு சொட்டுக்கு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? உள்ள அலோ பண்ணக்கூடாது. அந்த டவுட் படக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்வார். என் வாழ்க்கையில நான் எது வாங்கினாலும் எது செஞ்சாலும் எது என் வாழ்க்கையில இனி வந்தாலும் நான் விசுவாசித்து தான் நான் பண்ண போறேன், வாங்க போகிறேன்ற ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வரணும். என்னுடைய சம்பாதியம் இருக்கிறது அதனால வாங்குறேன் அப்படி கிடையாது. எனக்கு திறன் இருக்கிறது, திறன் இருக்கு அதனால வாங்குறேன் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இதை நான் வாங்கலாமா, செய்யலாமா? உங்க விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்காம நீங்க என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்தாலும் எல்லாமே பாவம் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லல இல்லையா? ஆண்டுடைய வசனம் தானே சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் தானே சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கையா? நீங்க வாழ்கிற காரியங்கள், நடப்பிக்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையில தினம் தினம் நீங்க செய்ய போகிற எக்ஸசைஸ் என்னன்னா நான் விசுவாசத்தின் படிப்பேன். ஹல்லேலூயா. தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் விசுவாசத்தின்படி சொல்லுவேன். எனக்குள்ள ஒரு டவுட்டும் வரக்கூடாது. இதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா ஒரு டவுட் வரக்கூடாது. ஏசப்பானாலே இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு காரியம் நமக்குள்ள வரணும். நம்பிக்கைக்குரிய வாக்கியங்கள் வரணும். ஏசப்பா செய்வார் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள நீங்க அனுமதித்து பாருங்க. நிச்சயமாகவே அந்த விசுவாசம் உங்களை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் விசுவாசத்தின்படி வாழ வேண்டும். என் வாழ்க்கை விசுவாசத்தில் நடக்கணும். விசுவாசத்தின்படி நடக்காம வாங்குற எல்லா காரியங்கள் எல்லாமே பாவம் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்க நினைத்து கொண்டு அதின்படியாய் செய்வீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாயிருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாக ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது காரியம், அந்த 4வது லைன்ல ஆண்டு சொல்றார், உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா உங்களுடைய விசுவாசம் கீழ்ப்படுகிறதாக காணப்படணும். ஆங்கிலத்தில் வாசிப்போம்னா ஒபே அப்படின்னு சொல்லும். அப்படின்னா இந்த காரியங்கள் கீழ்ப்படுகிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுகிறது, அந்த வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாமல் இருப்பது என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுடைய இரண்டாவது எக்ஸசைஸ், முதல் எக்ஸசைஸ் விசுவாசத்தின்படி வாழணும். இரண்டாவது விசுவாசத்தின்படி கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா சொல்ற காரியங்களை மாத்திரம்னா
நடப்பிப்பேன், நான் கீழ்ப்படிவேன். ஏசப்பாக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிவீங்க? கைகளை தூக்கலாம் பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் கை தூக்குறீங்க? ஏசப்பா சொல்றதுக்கெல்லாம். ஏமா நீங்களாம் கீழ்ப்படி மாட்டீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படி மாட்டியா? ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் என்னன்னா, கீழ்ப்படியதலை எனக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கீழ்ப்படியணும்னா, விசுவாசத்தினால் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறது வேற, விசுவாசத்தினால் கீழ்ப்படுகிறது வேற. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், இந்த மாசம் என்ன பண்ண முடியல, என்னால் இதை வாங்கி கொடுக்க முடியல, அடுத்த மாசம் அப்பா சம்பளம் வந்த உடனே என்ன பண்றேன், வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணணும், சரி அப்போ அம்மா எனக்கு வாங்கி தருவாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு காத்திருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசத்தின் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்குறீங்க, ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே பொறுமையோட காத்துரு, உனக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணு, ஒபே பண்ணு, என் கமாண்டுக்காக வெயிட் பண்ணு, நான் சொல்ற வரைக்கும் அமைதியாரு, ஆண்டோட சமூகத்துல காத்துரு, அப்போ நான் உனக்கு ஏற்ற வேலையில ஏற்ற காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை என்ன பண்ணணும்னா, ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தை விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் செபிக்கணும். அவ்வளோ மறுபடியும் நீ போய் ஆண்டவரே இதை செய்வீங்களா, இதை செய்வீங்களா, இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுன்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் அப்படி தானே, நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த மாதம் வாங்கி தரேன் ஒன்று, அந்த பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்லுமா, ஒரு நாள் காலையில் கேட்பியா, செய்வியா செய்வியா செய்வியான்னு கேட்குமா உங்கள் பிள்ளை? இல்லை. ஏன்னா உங்கள் பிள்ளை உங்கள் மேலே என்ன பண்ணும், ஒரு நம்பிக்கை. நீங்கள் சொல்லி அந்த பிள்ளைக்கு அடுத்த மாதம் வாங்கி தரலன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும், மறுபடியும் தினம் தினம் கேட்கும் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் மனுஷனை பற்றி தெரியும். அதனால தான் ஆண்டவர் நீ பொறுமையோடு காத்திருன்னு சொல்ற. அந்த காத்திருப்புக்கு என்ன பலன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நமக்கு டபுளாக கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் இருக்கிறத கொடுத்துருங்கப்பா, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வச்சிருக்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுக்கு இல்லையா? நம்ம என்ன பண்றோம், ஒரு சமையல் பண்ணுகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரியாணி செய்கிறோம். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அரிசி போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து பிரியாணின்னு சாப்பிட்டா அது பிரியாணி ஆயிருமா? ஆகாது. அது என்ன பண்ணணும், அரிசி போடணும், வேகணும், அது என்ன பண்ணணும், ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிடும், அதுதான் சுவையாக இருக்கும். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி எடுத்து நான் அந்த குழம்பு மட்டும் குடிச்சிட முடியுமா? அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு முழுமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதே போல தான் ஒரு சாதத்துக்கே இந்த காரியம்னா ஆண்டவர் காத்துருன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு நன்மையான காரியங்கள், அந்த முழுமையான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு வாஞ்சையும் விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுதுமா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு பாதியிலேயே வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. முழுமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. பொறுமையோடு காத்திரு. ஒரு மனுஷன் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். 25 வருஷம் பொறுமையோடு பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? இந்த ஊரே பேர் சொன்ன பிள்ளையாய் மாறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன் அவசரத்துக்கு ஏதாவது காரியத்தை செஞ்சன்னா உன் பேர் பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது. நல்லா கேளுங்க, நீங்க உங்க அவசரத்துக்கு செஞ்சீங்க ஏதாவது ஒரு காரியத்தை, ஆண்டுடைய காரியத்தை கரத்துல கொடுத்துட்டு பொறுமை இல்லாம உங்களை பொறுமை தாண்டிடுச்சு, அவ்வளவுதான், இனிமே என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க செஞ்சாலும் சரி சரியாலும் சரி நான் என்ன பண்ண போறேன், அந்த காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி நீ செஞ்சனா உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட அந்த காரியம் செய்ய தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய காரத்துல ஒப்பு கொடுத்து பொறுமையோடு நீ காத்திருந்தனா உன் பெயரை உலகமே அறியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பெரிய தெரியல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம தெருவுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே போனா தெரியல.
ஆனா இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ அத்லெட்ஸ், எத்தனையோ பேர், அவங்க பேர்களெல்லாம் உலகம் எங்க போனாலும் தெரியுது. ஏன்? ஒரே நாள்ல உயர்ந்துட்டாங்களா? அவருடைய காரியங்களுக்கு பொறுமையோடு காத்திருந்தாங்க. ஒரு உலகத்துக்கு காரியத்திற்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உசைன் போல்ட், இன்னைக்கு நிறைய பேர் தெரியும், ஓட்டைய பந்தயத்தை 100 மீட்டர் 9 செகண்ட்ல ஓடி முடிச்சார். அந்த 9 செகண்ட் அவர் ஓடுறதுக்கு தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ வருஷங்களை அவர் என்ன பண்ணாரு? ட்ரெயின் பண்ணி பொறுமையோடு காத்திருந்தார். அவர் காத்திருந்ததுனால தான் அந்த 9 செகண்ட்ல ஓடி அந்த பரிசு அவரால் வெல்ல முடிஞ்சது. இல்லை, எனக்கு ஒரே நாளில் நான் 9 செகண்ட் ஓடிடுவேன்னா முடியாது. அதுக்கு பொறுமையோடு அவன் காத்திருந்தான். அதற்கான நேரம் வரும்பொழுது அதில் கலந்து கொண்டு செய்தான். ஹல்லேலூயா. ஒரு உலகத்தின் காரியம் தான் அது. அதுக்கே அவ்வளோ பொறுமை வேண்டும் என்று சொன்னால், என் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நான் அமைதலோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கீழ்ப்படியதோடு நான் பொறுமையாய் நின்று பெற்றுக்கொண்டேன்னா அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உங்கள் விசுவாசத்தில் முதலாவது காரியம், உங்கள் விசுவாசத்தின்படி வாழணும். எப்படி வாழணும்னா, எப்படி சொன்னேன்னா உங்களுக்கு, அதை டவுட் இல்லாமல் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது எக்ஸசைஸ், விசுவாசத்தில் நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதால் தான் நமக்கு ஆண்டோட சமூகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியம். கீழ்ப்படிதல் தேவ மனுஷனுக்கு மிகவும் முக்கியம். தேவ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, அதான் நான் முதலாவது சொன்னேன், ஒபே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு மறு வார்த்தை பேசக்கூடாது, மறு காரியங்கள் செய்யக்கூடாது, மறு உத்தரவு செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்துட்டு இருக்கணும். ஆண்டவரே நீங்க செய்வீங்களா செய்வீங்களா செய்வீங்களான்னு போய் என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவரே போய் கேட்டு 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 அவ்வளோதான், அவனுக்கு வெறுத்து போயிடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இவனுக்கு தான் போல இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் நீ பொறுமையோடு காத்திருக்கும் போதே ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை எவ்வளோ பொறுமையோடு காத்திருந்தான், அவனுக்கு இந்த காரியத்தை நான் தருகிறேன் என்று சொல்வார். ஹல்லேலூயா. இந்த பொறுமையோடு காத்திருங்க. கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். உலகத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார் பூமியாகுவார். உலகத்துக்கு அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுமையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பொறுமைக்கு ஏற்ற காரியத்தை ஆண்டவர் செய்வார். அந்த பொறுமையான குணங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு அந்த பொறுமையின் குணங்களை கொடுங்க, கீழ்ப்படுகிறத குணங்களை கொடுங்க, உண்மை எதிர்த்து பேசாத காரியங்களை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே உண்மை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? தொந்தரப்படுத்தக்கூடாது. நீங்கள் செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியத்தை விசுவாசித்து நான் நம்பி என்ன பண்ணணும்? அதன்படி ஜீவிக்கணும். அப்பேற்பட்ட காரியங்கள் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, விசுவாசத்தில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். மூன்றாவது காரியம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எல்லாமே பவுல் தான் சொல்லியிருக்காரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லும் போதே வசனங்களை எடுக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், மூன்றாவது எக்ஸசைஸ் நடக்கணும். எப்படி நடக்கணும்னா விசுவாசத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, சுகர் வந்துச்சுன்னா, பிபி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? தினம் 40 நிமிஷம் நடங்க, 50 நிமிஷம் நடங்க. உங்களுடைய உடல்ல என்ன பண்ணும்? எல்லா இன்சுலினும் சுரந்து என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படிதான் நீ விசுவாசத்தின்படி நடக்கும் பொழுது உன்னை மேற்கொள்ள வருகிற எல்லா காரியங்களும் இந்த விசுவாசத்தின்படி நடக்கிற பத்தியா, அந்த விசுவாசத்தின் நடக்கை உன்னை பல பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணல? தரிசித்து நீ என்ன பண்ணல? ஆண்டவர் விசுவாசிக்கல இல்லையா? அநேக பேர் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? அவரை விசுவாசித்தாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்ல. ஆண்டவர் சொன்ன கற்பனைகளின்படி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் காண்பித்து போயிருக்கிற வழிகளை பார்த்து நம்ம என்ன பண்ண
உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிற காரியங்கள் விசுவாசத்தின்படி நீங்க நடக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நடக்கும் பொழுது எதுவுமே வராதா? இந்த தாரோடே போட்டாலும் அதுல கல் இருக்காதா, முள் இருக்காதா? எல்லாமே அதே போலதான் உங்க விசுவாச வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கும் போதே ஏதாவது வரும், தடுக்கும். உடனே ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு. இனி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பூனை என்ன பண்ணிடுச்சு, அது பாவம், எந்த வீட்டுல மீன் கிடைக்குமோ, எந்த வீட்டுல சாப்பாடு கிடைக்குமோன்னு போவோம். ஐயோ என்ன பண்ணிடுச்சு. இன்னைக்கு விசுவாசத்தின் வழி ஆதான் இன்னைக்கு நீங்க நடந்து கொண்டு இருக்கிறோம். பூனை குறுக்கா போயிடக்கூடாது. யாராவது என்ன பண்ணக்கூடாது, எதிரும் ஐயோ இவங்க வந்துட்டாங்களா இன்னைக்கு போச்சு. நான் நடந்த காரியம் எல்லாம் என்ன போச்சு, இது இல்ல, இது அல்ல, இதெல்லாம் விசுவாசத்தின் வாழ்க்கை, இதெல்லாம் விசுவாசத்தின் நடக்கை. நீ ஜெபம் பண்ணிட்டு போனா யார் வந்தா உனக்கு என்ன? ஹல்லேலூயா. உன் விசுவாசம் அதுல நடக்கணும், உன் விசுவாசம் அதுல இருக்கணும். என் வார்த்தையில, என் தேவனுடைய வார்த்தையில நான் கீழ்படுகிறது இல்ல, நான் விசுவாசத்தை நடக்கிறது இல்ல, என் விசுவாசத்தின் வாழ்க்கையில் அப்படி இருக்குது. நான் விசுவாசித்து ஆண்டவரை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுத்துட்டு நான் வாழ்கிற வாழ்க்கையில தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கிறது. பூனை குறுக்க போறதுல வர்றதில்ல, யாராவது எதிர வந்ததுனால வர்றதில்ல. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசத்தின்படி நீ நடக்கும் பொழுதுதான் உனக்கு நன்மையான பாதைகள். ஹல்லேலூயா. உன் காரியங்களெல்லாம் மாற்றிக்கொள்ள இல்லையா. ஒருவேளை இருக்குமானா நான் விசுவாசிக்கிறேன், யாருக்கும் இருக்காதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த காரியங்கள் மறைமுகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, ஒப்பு கொடுத்துங்க. ஆண்டவரே நான் எல்லாரும் தவறு செய்கிறவங்க, யாரும் அப்படியே ஒரு நீதிமான் அப்படியே காலத்தை தூக்கி விட்டுட்டு நான் இன்னைக்கே வந்தாலும் போயிடுவேன்னு சொல்ற அளவுக்குலாம் யாரும் இல்லை. அன்னைக்கு புது நாள் நம்மளை சிருஷ்டித்தவரை நம்ம புதியதாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தின்படி நடங்க. வாழ்க்கையில அப்படியே பொறுமையோ நடங்க. எடுத்த உடனே அப்படியே ஓடணும்னு நினைக்காதீங்க. உன் வாழ்க்கையில பொறுமையோடு பொறுமையாய் நடங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறாங்க, இல்லை ஓடும் போது என்ன முடியும், ஒரு 10 நிமிஷம் ஓடுவாங்க, அதுக்கு மேலே மூச்சு அடிச்சு அப்பா என்னால் என்ன பண்ணல முடியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உக்காந்துருவாங்க. இல்லை, பொறுமையோடு நட. அப்படி நடந்துனா உன்னால வெகு தூரம் ஓட முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய அவசரத்தை உங்களுடைய விசுவாசத்தின் நடக்கையில காட்டாதீங்க. அது ஒரு பொழுதும் என்ன பண்ணாது, உங்களை இலைப்படை செஞ்சிடும். ஆனா நீ விசுவாசத்துல நட. பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே நான் விசுவாசத்துல நடக்கணும், நான் என்ன பண்ணணும், விசுவாசத்துல நடக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் பைபிள்ல விசுவாசத்துல நடந்திருக்கிறாங்க தெரியுமா? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீ பிழைக்க வேணும்னா ஆண்டவரை விசுவாசி. நீ செழிக்க வேண்டுமா ஆண்டவரை விசுவாசி. ஓடியாடுறதுனால கிடையாது. உன் வாழ்க்கை விசுவாசத்தின்படி, கீழ்ப்படிதன்படி நீ வாழ்கிறபடி. எனக்குள்ள எதுவுமே வராது, எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு நன்மை வரும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறீங்க. நடக்கவே நடக்காது. உன் விசுவாசத்தின்படி, உன் கிரியைகளின்படி நீ என்ன செய்கிறியோ, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதன்படி தான் ஆண்டவர் செய்வார். ஐயோ இல்லை, எங்க பாஸ்டர் எங்களுக்காக ஃபாஸ்டிங் போட்டு 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டார், அதனால ஆண்டவர் செஞ்சுருவார் நீங்க நினைக்கிறீங்கன்னா முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு மேல முடியவே முடியாது. அப்படின்னா எத்தனை பேர் ஆண்டவர் மேல கொண்டு போகணும்? அப்படி கிடையவே கிடையாது. உங்க வாழ்க்கை நீங்க தான் வளர்க்கணும். இப்பதான் நீங்க தான் நடந்து போகணும். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க தான் நடக்கணும். நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா எங்க பாஸ்டர் நடந்து போயிடுவாரு, நான் இங்கிருந்து அங்க மறைஞ்சு வந்துடுவேன்னு சொல்லுவீங்க முடியுமா? முடியாது. உங்க விசுவாசத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா தான் அதற்கேற்ற பலனை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். நீங்க உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்க கணவனாருக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஜெயந்தமே தவிர எங்க ஊழியக்காரங்களுக்காக தினமும் ஜெபம் பண்றாங்க அதனால ஆண்டவர் ஆசீர்வதித்துவார். நிச்சயமாகவே ஏமாந்து போற உள்ள காணப்படக்கூடாது. ஒரு விசுவாசம் எதை நோக்கி இருக்கிறது? என்ன எக்ஸசைஸ் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய நாட்களை பெறுகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களோ இல்லையோ? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? ரொம்ப நாள் ஓடணும், ரொம்ப நாள் நடக்கணும், ரொம்ப நாள் நான் வாழணும்னா இந்த காரியங்களை
நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. விசுவாசத்தின்படி நான் வாழணும், விசுவாசத்தின்படி கீழ்ப்படியணும், விசுவாசத்தின்படி நடக்கணும். இதுதான் எனக்கு என்ன பண்றது, நடத்துகிறது, என்னை கொடுக்கிறது, என் ஆண்டவருடைய கரத்துல நான் என்ன ஒப்பு கொடுக்கிறது. விசுவாசத்தினால விசுவாசிக்காம நீ வாங்குற செய்கிற எல்லா காரியங்களும் பாவம் என்பதை நீங்க உணராமல் இருப்பீர்களா, ஆண்டவர் நிச்சயமாகவே இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உங்களை மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கை எதை குறித்து இருக்கிறது, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, என் விசுவாசத்தினால நான் என்ன காரியங்களை செய்கிறேன், இல்லை ஒரு சில காரியங்களை மாத்திரம் விசுவாசத்தினால செய்து கொண்டிருக்கிறேன்னா, இல்லை நாமளே ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம், இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியாது, இதெல்லாம் எங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார், நாமளே என்ன பண்ணோம் செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்காதீங்க. அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யமாய் மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செபிச்சுட்டு செய்து பாருங்க, எல்லா காரியங்கள், எல்லா விதமான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்யமாய் மாற்றி கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு 3 காரியங்கள் பார்த்துருக்கிறோம். முதலாவது விசுவாசத்தின்படி வாழணும். கலாத்தியர் 2:20 ரோமர் 14:23 விசுவாசத்தின்படி கீழ்ப்படிங்க. ரோமர் 14:25 விசுவாசத்தின்படி நடங்க. 2 கொரிந்தியர் 5:6 இதன்படி செய்வீங்க, கர்த்தர் உங்களை விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க விசுவாசத்தின்படி நடந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.